அந்த சாப்பாடை இரவுலாம் சாப்பிடலாம் நாங்கள் வடிவாக எடுத்துட்டுல சீவி எடுத்து வச்சிருக்கிறோம். பார்த்தீங்களா, இதில் பார்த்தீங்கன்னா கருவேப்பம் இல்லை. அனைவருக்கும் வணக்கம். நான் ரோசாயினி. நான் தாரணி. சரி, அப்படியே எங்க நிக்கிறோம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எங்கட விட்டு நாங்க இன்றைக்கு நிக்கிறோம்னாக்கா. அப்ப இன்றைக்கு அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு சமையல் காணொலி தான் இன்றைக்கு நாங்க பார்க்க போறோம். அதாவது எங்களுடைய வந்து இரவு சாப்பாட்டுக்கு அப்ப அது என்ன மாதிரி அந்த சாப்பாடை இரவுலாம் சாப்பிடலாம் கிடைச்சது. ஆனா கூடுதலா பார்க்க போனா இரவுலதான் சாப்பிடலாம்னு சொல்லலாம். ஒவ்வொரு இரவுக்கும் நாங்கள் அது சாப்பாடை வேண்டுறாங்க. நான் இன்றைக்கு வந்தோம் இந்த சாப்பாடை வேண்டி அதை வச்சு வித்தியாசமா செய்ய போறீங்களே. அப்ப என்னண்ட சொல்லுங்களேன் பாப்போம். அது உங்களுக்கு இப்ப சொல்லக்கூடாது. அப்படியே நாங்க என்னென்று சொல்றதுக்கு முன்னே எங்களோட வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாத்துறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்றது எங்களுக்கு மிக பெரிதான ஆதரவா இருக்கும்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் வந்து வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். என்ன மாதிரி அக்கா என்ன செய்ய போறான்றத பார்ப்போம். அப்ப என்ன செய்ய போறீங்க? நாங்கள் இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு சொன்னா பான் கொத்து செய்ய போறோம். பான் கொத்து? வாவ், பான்ல கொத்தா? பான் கொத்து. ஆனா உண்மையாவே நானும் வந்து அதுக்கு பார்த்துருக்கேன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் ஒரு நாள் வந்து நாங்க செய்ததும் இல்லை, சாப்பிட்டதும் இல்லை. நான் அப்படி செய்யுது. அப்ப ஜெரோமியும் வந்து கேட்டது அக்காவை தான் நம்ம எனக்கு வந்து அதில் பாட்டில் செய்தாங்க, அது வித்தியாசமா இருக்க டேஸ்டியா இருக்கும்னு சொல்லி. ஆனா பான் கொத்த எனக்கு தான் பிடிக்காது. அதுதான் பெரிய பிரச்சனை வந்து ஜோவல் வந்து வளமையா பான் சாப்பிட்றதுனாலே அந்த உள்பான் முழுக்க பஞ்சு முழுக்க எடுத்துட்டு அந்த வெளிக்கரையை தான் சாப்பிடுறது. பான் கொத்தண்ட நாங்க போட பான் எல்லாம் பட்டி பட்டி போட பஞ்சு எல்லாம் போய் மிக்ஸ் ஆயிருந்தாங்க. சாப்பிட ஆனா நீங்க அப்படி சொல்லக்கூடாது, நீங்க சாப்பிட்டு நீங்க சாப்பிடுனாங்களே. ஆனா ரொசானிட்ட பான் மாட்டி கொண்டு வரைக்குள்ள நான் என்ன சொன்னேன்னு கேளுங்க. ரொசானிட்ட நடுப்பாடு இல்லாம போடுறது கேட்டாங்க. என்ன சரி அப்படித்தானே போடுறது சொல்லி. அப்ப என்ன பரவாயில்ல, நீங்க நாங்க விளக்கட்டு செய்யற நீங்க சாப்பிட்டு பஞ்சு வழியில நீங்க பார்க்க கூடாது. இதுவும் வந்து ஆனா உண்மையிலே இப்ப நிறைய சேர்மானங்கள்லாம் போட்டு செய்யக்குள்ள சுமார் வேற லெவலா தான் இருக்குமே. அப்ப இரவு சாப்பாட்டுக்கு அன்றைக்கு பான் கொத்து. ஆனா நீங்க உண்மையில இப்படி ஒன்றை இரவு சாப்பாடுக்கு செய்யக்குள்ள வந்து எங்களுக்கும் ஒரு பிரயோஜனமா இருக்கு தெரியுமோ. வளர்த்து கொள்ளலாம், கொஞ்சம் ஆரோக்கியமா வச்சு கொள்ளலாம். இப்போ திடீரென பான் கொத்து இப்போ செய்கிறாக்கள் வந்து எங்களை மாதிரி பார்த்து செய்யலாம். சரி, அப்போ நாங்கள் வாங்க போய் பார்ப்போம் என்ன மாதிரி பான் கொத்துக்கு என்ன தேவையான பொருட்கள்னு சொல்லி பார்ப்போம். சரி, நாங்கள் தேவையான பொருட்களை என்னென்னு பார்ப்போம். என்ன முன்னுக்கு வச்சிருக்கிறதா மெயினானது பான். பாருங்க என்ன மாதிரி ஒரு என்ன துண்டு துண்டா நாங்கள் வெட்டி வச்சிருக்கிறோம். யார் வெட்டினது? யார் வெட்டிருப்பீங்க? எல்லாம் வெட்டினது நல்ல வடி பண்ண நல்ல ஒரு சைஸா வெட்டி இருக்கு. அதுவும் வந்து ஒரு வடிவா வந்து வெட்டி இருக்கு. இந்த பஞ்சு 12 பைசா வராம கரெக்டா சைட்டா வெட்டி இருக்கு. இது கேட்க மாதிரி என்ன சைஸ் எல்லாம் சரியோ? ஓ சரியா, இல்லாட்டி பெருசா வந்துட்டோம் இல்ல பல்லு இருக்கு தானே கடிச்சு சாப்பிடுறதுக்கு. இப்ப அதுக்குள்ள போட்டு எல்லாம் செய்ய இன்னும் ஆகலாம் சுருங்கி போயிடும். பானை வாங்கி நாங்க சின்ன வெட்டி ஒரு அளவான சைஸ்ல வெட்டி எடுத்து வச்சிருக்கோமே. சரி, மீதியாக நாங்க என்னென்ன தேவைன்றத பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அஞ்சு பேருங்கோ நாங்கள் செத்தலை வெட்டி மிக்சியில் அரைச்சி கட்டத்தூளை வெட்டி வச்சிருக்கிறோம், அரைச்சி வச்சிருக்கிறோம். என்ன கட்டத்தூள். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்ணெய் தேவையான அளவு எடுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருஞ்சீரகம் இருக்குது, பெருஞ்சீரகம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கரைச்ச உப்பு. சரியோ. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லீக்ஸ் வேறங்க நல்ல வடிவாக வெட்டி எடுத்து வச்சிருக்கிறோம், பச்சையாக இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முட்டை. சரியா, முட்டை. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வேறு கேரட்டை நாங்கள் வடிவாக எடுத்துட்டுல சீவி எடுத்து வச்சிருக்கிறோம்.
பார்த்தீங்களோ இதில் பார்த்தீங்கன்னா கருவேப்பம் இல்லையே இது என்ன ஒரு பான் கொத்துக்கு இவ்வளவு வேணும்? ஓ பின்ன கருவேப்பம் இல்லை இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பச்சை மிளகாய் என்ன நாங்கள் எங்களுக்கு தேவையான அளவுக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் வெட்டி வச்சிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயத்தையும் நாங்கள் ஒரு அளவான துண்டாக வெட்டி வச்சிருக்கிறோம். இதை என்னென்னு சொல்லுங்க பார்ப்போம். இதான் சூப் கட்டி சிக்கன் சூப் கட்டி நாங்கள் 3 எடுத்து வச்சிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உருளைக்கிழங்கு அதை நாங்கள் ஒரு அளவான துண்டா அதையும் மெல்லிசா நல்ல வடிவாக வெட்டி வச்சிருக்கிறோம். சரியோ இனி நாங்கள் முட்டையெல்லாம் சொல்லியாச்சா? இனி நாங்கள் எப்படி செய்யறன்றதை பார்ப்போம். ஆனா பான் கொத்தன்னு சொல்றோம் அம்மாவுக்கு என்ன தேவையான பொருட்கள் எக்கச்சக்கமான ஏதோ கோழிக்கறி வைக்கிறத விட நிறைய சாமான் இந்த போலையா அப்படி டிஃப்ரெண்டா சேர்க்கிறதால தான் நீங்களும் நல்ல சுவையா சாப்பிடுவீங்க. உண்மைதான். அது உங்களை விட ஜெரோமி குட்டி சரியான நுணுக்கம். என்னன்னு சொன்னா டேஸ்டா இருந்ததை சாப்பிடும் எல்லாரும் வேண்டாமட்டுரும். அப்ப நாங்க ஜெரோமிக்காவே நான் பார்த்து செய்யறேன். சரியா ஒன்று இப்படியே ஜெரோமிக்காக நீங்களும் செய்யணும்னு நாங்களும் விரும்புகிறோம். சரி அப்ப நாங்க செய்வோம் என்ன. சரி நாங்கள் இப்ப அடுப்பை ஒன் பண்ணுவோம். சரி சட்டி நல்ல வடிவா காயட்டும். அப்ப என்ன வேற எப்பொழுதோடு இல்லாம இப்படி போச்சுது நல்லா போயிட்டு இன்னைக்கு ஜெரோமிக்கு ஸ்கூல் தானே. அப்ப வேலைகளும் எங்களோட குழந்தையாவோட அப்பா அந்த பனிக்கிழமை இவ்வளோ நேரம் ஸ்கூல் இல்லைன்றபடியா ருசானிக்கு சரியான ஒரு போர் அடிச்சு வெண்டையிலேருந்து ருசானி கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்காளோ. பிள்ளையே திறக்கிறேன்னு சொன்னா ருசானிக்கு அப்படி ஒரு சந்தோஷம். என்ன நித்திரை தான் காணான்னு சொல்லி ஆளோரே சொன்னமே நீங்க என்ன செய்யறது. என்ன செய்யற பிள்ளைகளை நாங்களும் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரவும் மட்டும் நாங்களும் கஷ்டப்படவும் பிரயாசப்படவும். சரி அப்படியே சட்டியும் காஞ்சிட்டு நாங்கள் எண்ணெயை விடுவோம். என்ன தேவையான அளவு எண்ணெய் விடுவோம். ஆக நிறைய எண்ணெய் விடக்கூடா என்ன கொதிக்கணுமேக்கா. என்ன கொதிக்குது. சரி இப்போ என்ன கொதிச்சு கொண்டு என்ன போட போறீங்க? நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா வெங்காயம் போட போறேன்னா வெங்காயம் என்ன வா வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பம் இலை அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் தேவையான அளவு பெருஞ்சீரகம் சேர்ப்போம். நல்ல வடிவா வதங்கி வரட்டுமா. அப்போ நாங்கள் வதங்கின சொல்லி அப்படியே வதங்கி கொண்டு இடக்கட்டத்துக்கே நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் உருளைக்கிழங்கை வெட்டி வச்சுருக்கோம் தானே இதையும் சேர்ப்போம். இதோட இந்த வடிவா வதக்குவோம். உருளைக்கிழங்கு முதல்ல மெல்லி சாப்பிட்டேன் மறுக்காட்டம் மொத்தமாக வெள்ளை அவிக்காது. இது கொஞ்சம் உருளைக்கிழங்கு கொஞ்சம் மாவியாட்டுக்கும் வதங்கி இறக்கி பார்ப்போம்னா இப்படியே பேரங்க உருளைக்கிழங்கும் ஒரு வடிவா பொறிஞ்சு ஒரு கட்டத்தில் வந்துட்டு பாருங்க. அப்படியே விட்டோம்னா நல்லா கருகிடும். அப்போ நாங்கள் ஒரு அளவான பதத்தோடையே இப்போ நான் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் கல்லி போட்டால் கடிபடும் தானே. அதுக்காக நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் கொஞ்சம் உப்பு தண்ணியை இந்த லீக்ஸில் இப்படி போட்டு அப்படியே பிரட்ட போகிறோம். உப்பு தண்ணியாக லீக்ஸுக்கு மேலே ஊற்றணும் நீங்களோ? ஊற்றி பிரட்டுறேன். இந்த கல்ல போட்டால் கடிபடும் தூளுப்பு இல்லை வண்டியில் அதுக்காக நான் இப்படி இப்போ என்ன செய்யணும்னா சேர்த்ததை இப்போ இதுக்க போட்டு போகிறோம். அப்படியே பார்த்தீங்கன்னா லீக்ஸும் நல்ல வடிவா வதங்குது. வதங்கி கொண்டிருக்கு. இப்படியே என்ன செய்யணும்னா முட்டை அடிக்கிறீங்களோ? முட்டை அடிக்கிறேன். முட்டை அடிக்க நான் என்ன செய்யணும்னா அந்த கேரட்டுக்கும் லைட்டான ஒரு உப்பு தெளித்து
அதை என்ன சேர்க்க போகிறோம்னா சைடு இருக்குன்னா சேர்க்கலாம். அப்போ எத்தனை முட்டையாக்கா போடுவோம்? எத்தனை முட்டை வாங்கினீங்க? நான் ஒரு 5 முட்டை வாங்கினேன். மேசை இந்தாட்டம் ஆடுது. மேசை யாரும் பயமாக கிடக்கு. பார்த்தீங்கன்னா 10வது முட்டை. 10வது 5 முட்டை வாங்கினா 5 அடிக்க பழச்சு விடுவோம் எனக்கா. சரி, இப்படியே வதங்கி கொண்டிருக்க நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் இந்த கட்டத்துளையும் சேர்த்து வதக்குவோமா. இது அப்படியே சாப்பிட இதுக்கு கறி இருந்து அப்படி தேவைப்படாது சாப்பிட போறீங்க. பான் கொத்தன்னு சொல்கிறோம், ஆனால் ஒன்றுமே எவ்வளோத்தை போட வேண்டியிருக்கேன். இப்போ இந்த கொத்தை மனுஷன் சாப்பிடாம விடுவாங்களா சொல்லுங்க அப்போ? நடுவானுக்காக. சிக்கன் சுத்தம் செய்யணுங்க. நாங்கள் வந்து இதில் சூப்பு கட்டி போட போகிறோமே. உப்பு போடாமல் இது போட்டாலே உப்புக்கு சூப் கட்டி என்ன சேர்த்து கொண்டிருக்கிறேன். அது இதுவும் வந்து நல்ல சுவையாக கொடுக்கும். மூன்று போட போறேன்னாக்கா மேசி அடுத்த பழக்கம் பயமாக்குறாரு. அது ஏற்கனவே அங்கே ஒரு கால் உடைஞ்சிட்டு மேசி வந்து எடுக்கணுமே. எனக்காக வெயிட்டிங் நீங்கள். சரிங்களா, என்ன செய்து வைக்கிறேன் கிடங்கடிச்சு வச்சிருக்கா அவளையா? அக்காங்க கிடங்கடிச்சு வச்சு கொண்டு முட்டைக்கு தாக்குறது. இப்போ நல்ல வாசமாக இருக்குன்னு. வாசமாக இருக்கும். இவ்வளவு வாசம் தான் வேணும். அப்புறம் இந்த முட்டை வந்து எப்படி வருதுன்னு சொல்லி பார்ப்போம். என்ன வரல அப்புறம் எனக்கா அப்படி போட போட கிண்டி கொண்டு இருக்கணுமா? போட போட கிண்டி கொண்டு இருக்கணும். ரெடியானது ரெடிப்பானாலும் சட்டி தான் கொஞ்சம் கொடலாது போல. அதுதானே நாங்களும் பெரிய சட்டி எடுத்துருக்கலாம் போல. போடுவோம். போட்டத்தான் வேணும் போலத்தை ஒன்றும் செய்யல. சரி, அப்போ நாங்கள் போட்டு முடியவா? சரியா போட போட அது அப்படியே கொஞ்சம் சுருங்கும் நினைக்கிறேன். உள்ளுக்க கொஞ்சம் அவிய அவிய கொஞ்சம் அப்படியே சுருங்கி கொண்டு வரும். அப்படியே போடுங்க, மேலே மேலே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னாங்க பான் கொத்தம் வந்து ரெடி ஆயிட்டு பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி. ஏன்னா இந்த ஒரு கலர்ஃபுல்லா இருக்கேண்ணா கொத்து மாதிரியே வந்துட்டேன்னு. இந்த முட்டை கொத்து மாதிரியே வந்துட்டேன்னு. பான் கொத்து சூப்பராக இருக்கு. நல்ல வாசமாகவும் இருக்கா? நல்ல வாசமாகவும் இருக்கேண்ணா. பார்த்தோன்னே பசிக்க வலிக்கிடுது. அதுதானே இல்லை, நீங்கள் சாப்பிடுங்க. எல்லாம் அவண்டு போயிட்டு நாங்கள் போடைக்குள்ளே நிறைய இருந்ததா. நான் இப்போ எல்லாம் கொஞ்சம் வந்துட்டேன்னு.
நீங்களும் இதை சாப்பிடலாம் பஞ்சு இருக்குன்னு சொல்லி பயப்பட தேவையில்லை. பயப்பட தேவையில்லை அதுதான். அப்ப நாங்களும் இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம்னாக்கா. டேஸ்ட் பண்ணி பாருங்க. நாங்களும் வந்து இதை வந்து அடியில இருந்து எடுக்க போறேன் சொல்லுங்க. அடியில அப்படியே அப்ப அடியில இருந்து எடுத்து முட்டை பிரியர்களோ சுடுது சூடா இருக்கா? பானுவத்தை வந்து எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். என்ன எனக்கு அவ்வளவா பிரியமில்லை. உப்புகள் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. உரைப்புகள் புளிப்புகள் எல்லாம் அளவு ரிஹானாவும் சாப்பிடலாம். அவ்வளவா உரைப்பு இல்லை. இல்லைண்ணா நல்ல சுவையா இருக்கு. எனக்கா பெரும்பாலான சாப்பிட்றதுக்கும் இப்படி செய்து சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம். ஆனால் இன்றைக்கு 2 பேரும் சின்னாக்கள் சாப்பிடுவீனா வித்தியாசமாக இருக்கிறபடியா ஒரு நாள் செய்தது இல்லை நாங்களும். இந்த இதான் அப்படி இருக்கோம். எனக்கா நம்ம சாப்பிடக்கூடிய மாதிரி தான் இருக்கேண்ணா. சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். உப்பு எல்லாம் அழகா இருக்கு. இப்போ நாங்களும் வந்து இதில் நாங்கள் வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ள போகிறோம். ஏன்னா நம்ம பான்கொத்து செய்ய விரும்புகிற நீங்கள் எங்களுடைய வீடியோவை பார்த்து நீங்களும் இதே போல் செய்து சாப்பிட்டு பார்க்கலாமே. இதே போல் செய்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே நல்ல வாய்க்கு சும்மா வேறு லெவலில் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செய்திருப்பீங்களா? ஆனால் இப்படி நாங்கள் செய்த மாதிரி செய்திருப்பீங்களோ தெரியல. நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஆனால் கொஞ்சம் பான்கொத்து போல் வருமோ? சரி, அப்போ எங்களோட வீடியோ பார்க்குறீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.